கர்த்தரின் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை, இதுவே மாயையே. இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பணம் எவ்வளோ வந்தாலும் பணக்காரங்க திருப்தி அடைய மாட்டாங்க. எவ்வளோ செல்வத்தை வீடு வாங்குகிறேன், வாசல் வாங்குகிறேன், அதை வாங்குகிறேன், இதை வாங்குகிறேன்னு வாங்கினாலும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு மாயை தான். இன்றைக்கி இருந்து நாளைக்கு அழிங்கிட்டு போகிற பொருளுக்காக ரொம்ப அதிக பிரயாசப்படுகிறான். ஸ்தோத்திரம். இதெல்லாம் மாயைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் கர்த்தருடைய பரலோகத்தில் நாம் எதை சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் நமக்கு உண்மையானதாக காணப்படுகிறது. அதனால் வேத வாக்கியங்களை நாம் உணர்ந்து அந்த வேத வாக்கியங்களில் நாம் ஆமேன் என்று சொல்லி நாம் அது உண்மை என்று நாம் நம்பும்போது அந்த கிரைகள் தான் நமக்கு பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதாக இருக்கிறது. அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். அந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறவர்களாக, வார்த்தை கேட்டு அதை விட்டுகள் விடுகிறவர்களாக அல்ல, அதை நாம் அனுபவித்து ஒவ்வொரு நாளும் அதன் பிரகாரம் நடக்கிறவர்களாக நம்மை நாமே தயார் செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடம் ஜெபித்து ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே எங்களுக்கு பரலோகத்தின் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா நாம் சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம பரலோகத்தில் சொத்து சேர்க்கிறவர்களாக நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துவார். அதனால் நாம் அதே போல் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை. பரலோகத்துக்காக ஆண்டவருக்காக அந்த பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்தணும்னா அதுதான் நமக்கு ஒரு பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற பொக்கிஷமாக மாறப்போகிறது. அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஜெபிக்கிறவர்களாக குட்டி குட்டி ஜெபம் செய்தாலும் போதும், வேத வாசிப்பு, இப்படி நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நெருங்கி கொண்டே இருக்கலாம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு அவரை நல்ல பிரயோஜனமாக அமையன்னு பார்க்குறோம். அதே போல் அது ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபம் என்ற வாசலை நாம் தட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன்.